நல்லாக்கும் தோட்டமா நண்பர்களே, நம்ம எங்கே போகிறோம்னா அமிர்தி போகிறோம். சரி, எங்கே போகிறோம்? அமிர்தியா? அமிர்தி அமிர்தி ஃபாரஸ்ட். சாப்பிட்றோம், சாப்பிடல, சாப்பிட்டு ட்ராவல் பண்ணுறோம். மீட் பண்ணுறேன். இங்கே கிளைமேட்டில் சும்மா செம்மையாக இருக்குது. ஃபுல் வில்லேஜ் தான். ட்ராவலிங் ஃபுல்லாக மரங்கள் செம்மையாக இருந்தது. அமிர்தி கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த அமிர்தியோட ஸ்டார்டிங் பிரிட்ஜு. இதுக்கே தண்ணி நிறைய போவோம். இன்னும் பைக்லாம் எடுத்துகிட்டு வந்தால் வாஷ் பண்ணுவோம் இங்கே தான். அப்புறம் ஒரு செக் போஸ்ட் வந்தது, இங்கே யாரும் ஸ்டாப் பண்ணல. அதுக்கப்புறம் தாண்டின உடனே டோக்கன் எடுத்தோம். எவ்வளோ டிக்கெட்டு? அடல்ட்ஸ்க்கு 10 ருபீஸ், சில்ட்ரன்ஸ்க்கு 5 ருபீஸ், காருக்கு 50 ருபீஸ். டோட்டலாக எங்களுக்கு 7 பேருக்கு 110 ருபீஸ் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அமிர்தி ஃபாரஸ்ட் வந்திருக்கோம். நம்ம கூட பயணத்தில் கலந்துருக்கிறது யாருன்னா பிரகாஷ் தம்பதிகள், என்னுடைய ஃபேமிலி, ரமா தம்பதிகள், அவங்க ஜோடி எல்லாம் பின்னாடி வராங்க. நாங்கள் 3 பேர் கூட்டணி போட்ட மாதிரி அவங்க 3 பேர் கூட்டணி போட்டு. சப்போஸ் நீங்கள் அமிர்திக்கு வரணுன்னா சரியான பாயிண்ட் வந்து வேலூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கேருந்து பஸ் அவைலபிளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டைமிங் தான் நினைக்கிறேன். டைமிங் எனக்கு சரியாக தெரியல. பெட்டர் நீங்கள் பைக்கில் வந்தால் நல்லாயிருக்கும், காரில் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் ஆச்சு. அதோட இப்போ தான் வரோம். நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. அமிர்தி ஜூக்குள்ளே வந்தாச்சு. அமிர்தி மினி ஜூவா, சிறுமிருக சாலை. இங்கே ஃபால்ஸ் கூட இருக்குங்க, பட் இப்போதைக்கு அவைலபிள் இல்லை. ஃபால்ஸ் அலௌட் இருக்குண்ணா? ஃபால்ஸ் இருக்குங்களா? வருதுங்களா தண்ணியாண்ணா? சரி, வாய்ஸ் ஃபால்ஸ்லாம் அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இடம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அமிர்தி ஜூ இங்கே தான் இருக்காமா? அந்த ஜூடா கண்ணாடி விரியன் இருக்குதா? அதில் போட்டிருக்கு. காய்ஸ், இது ஜுவாலஜிக்கல் பார்க். இங்கே வந்து நிறைய அனிமல்ஸ். இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, இது காலி இடம் போல். இங்கே அனிமல்ஸ் மேலே கல் ஏதோ அடிக்கக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன டைம் ஒன்றே காணுமா? சூப்பரப்பா. இங்கே என்ன இது? முதல்ல இருக்கலாம். இங்கே முதல்ல இருக்கான். ஒரே ஒரு முதல்ல தான் இருந்தது. ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தது போல. அதுவும் தொலைவாக இருந்தது. கீழே பார்த்து வா, கீழே பார்த்து வா. பாக்கெட்டில் ஒரே நிமிஷம். போமா போமா, பார்த்து இஷா, இங்கே பார்த்து உக்காரணும். அடிப்பட்டு நான் ரெடியாக இப்படி பிடிச்சிக்கிறோம். வா, ரெடி, 1 2. இடிச்சுக்கிட்டியா? இடிச்சுக்கிட்டியா?
போ ஏறு போ அங்க பாரு காமிக்கா நாங்க நின்னுட்டு சறுக்கோம் அப்பா பாரு நெக்ஸ்ட் யாமிகா தண்ணில விளையாடுற மாதிரி இருக்காது அப்படிலாம் இருக்காது. இருக்காதா இப்படி சாஞ்சிக்காமி சாஞ்சிக்குமா யாமி யாமி அப்புறம் நம்மளா இது உள்ள போக முடியும் என்ன போவோம் நான் வாய்ப்பு இல்லை போ உடம்பு முடியல உடம்பு சரியில்லை டாப்ல இருப்பீங்களா எப்பவுமே அதுலதான் உட்காந்து பழக்கம் பார்த்தேன் ட்ரெஸ் மாத்திட்டா யா இந்த ட்ரெஸ் இதாகுது அவளுக்கு ஓகே மாத்திடுங்க கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா நல்லாக்கும் ஏறு ஆனா அதுக்கு மேல எங்க போயிடுறது நானு தாண்டணும் இது கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இஷாக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ் கம்ஃபர்ட் இல்லைன்ட்டு பொடி நடையாக நடக்க ஆரம்பித்தோம் நடக்கிறோம் நடந்துகிட்டே இருக்கும் 2 கிலோமீட்டர் பையா 2 கிலோமீட்டர் பையான்ட்டு எந்த அனிமல்ஸ் இல்லை சுற்றி எல்லாம் கொஞ்சம் தொலைவாக இருந்தது. ஸோ டைம் பாஸ் பண்ணிவிட்டு நடந்து போகிறதுக்கும் நல்லா தான் இருந்தது. அவ்வளோ டயர்டு ஒன்றும் தெரியல. பட் இந்த அட்மாஸ்ஃபியர் தான் செம்மையாக இருந்தது. அந்த வெயில் அடித்தாலும் அந்த எப்படி சொல்ல வருது ரொம்ப டயர்டாலாம் இல்லை. நான் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. அப்புறம் இங்கே ஒருத்தர் படுத்துட்டு ஜாலியாக விசிறிட்டு இருந்தார். அதை பார்த்து இஷாலா பிரபா அவர் என்ன பண்ணுறாரு பச்சை புஷ்பம் நீங்கள் இருக்கு. அதுதான் இஷா என்னன்னு கேட்குறான். அது ஒரு ஜந்துமா வந்து கிடையாது. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? வாவ் வாவ் ஃபிஷ் போட்டு வச்சிருக்காங்க பாரு, அது ஃபுட். பார்ப்பா பாரு ஆமாம் இதே சாப்பிடும். இவங்களாம் வந்து இந்த ஃபிஷ்ஷை சாப்பிடுவாங்க. பசி எடுக்கும்போது வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. ஒரே வாயில் போட்டுக்கும் போல ஃப்ரை பண்ணி தரணும். அதெல்லாம் அப்படியே பண்ணிக்கிடும். ஹாய் சொல்ல யாமி. செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு காமெடி அடிச்சுட்டு இருந்தோம். கைஸ் நீங்கள் ரெக்கையை ஓப்பன் பண்ணி காட்ட வேண்டிய டைம் வந்துடுச்சு. ரெண்டு இருக்கா? நல்லா எண்ணெய் இஷா சுற்றி முற்றி பாரு. ஒயிட் 2 இருக்காமா. அதோ இதோ அதோ 2 இருக்கு. யாமிக்கு ஹாய் சொல்லு. எங்கப்பா எக்லாம் இருக்குதாம? பாப்பா முட்டை பார்க்கலாம். இது கோழி முட்டை போட்டுக்கிறாங்களா சாப்பிட்றதுக்காக? முட்டை போட்டு மயில் முட்டைலாம் போட்டிருக்கு. சூப்பராக இருக்கு. ஆம்லேட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு. ப்ளூ கலர்ஸில் பிடிச்சி உள்ளே போடுங்க. இல்லை 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 ஆமாம் மான் பார்க்க வந்திருக்கோம். மான் இது ஈஸியாக அசால்ட்டாக ஜம்ப் பண்ணியிருக்கேன். நடுவில் பள்ளம் இருக்குல்ல. நிறைய மான்கள் இருந்தது. என்னென்னா ரொம்ப தொலைவாக இருந்தது. ஸோ ஜூம் பண்ணி தான் வீடியோ எடுத்துருக்கேன். பாருங்கள். ஹாய் காய்ஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்துட்டுருக்கோன்னா ஆற்காட்டில் மிகவும் ஃபேமஸான ஜூ பேர் அமதி ஃபாரஸ்ட். அதுவும் நானே என் பொண்ணு ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கோம். சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி அமிதா. ரொம்ப சூப்பராக இருக்குது. சொல்லு க்ளோஸ் அப்பில் வருது. பாட்டு போட்டு விட்டுரு.
இருங்க இருங்க இருங்க. மோசமா இருந்தது. குத்திக்கோ, மேல கை வச்சாலே குத்திக்கோ. அதெல்லாம் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கோ பாய் சொல்லுங்க ராய்வா. என்னது ஸ்னேக் இருக்கா? இது வந்து பச்சை கிளி. ஸ்னேக் இருக்காம். இது என்ன ஸ்னேக்கு? பாம்பு இருக்குன்னாங்க, பாம்பே காணோம். உள்ள இருக்கான்னு ஜூம் பண்ணி பார்ப்போம். டேய் நீ என்ன பண்ணிக்கிற? அங்க போய் சும்மா எல்லாரும் இதை சொல்லுவாங்க. அப்புறம் உள்ளே இருக்கு பாம்பு நீர் கேரியா? அது ஆனா போய் பாம்புலாம் எல்லாம் டெம்பரரி க்ளோஸ் போட்டிருக்காங்க. சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இருக்குதானே மழை உயிர் இருக்கா இல்லையா? அடி பாம்புக்கே முத்தா கொத்தவண்டா. என்ன ரெண்டு மட்டும் தான் கொடுப்பாரா? இப்படி வா, இப்படி வா. அதான் தெரியல. அது உயிரோட இல்ல. உயிரோட இருக்கு. ஆமை அது டுபாகு ராம. எங்க இருக்கு ராம? எஸ். அந்த பருந்தே பறந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. பேசிக்கினே சுற்றின்னு பார்த்துன்னு வந்தோம். பார்த்தா என்ட்ரன்ஸ்க்கே வந்துட்டோங்க. ஒரு வழியாக முடிந்து விட்டது. என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. வாங்க போகலாம். இதுதான் பஸ் ஸ்டாப்புங்க. ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க. அப்புறம் இங்கே ரிவர் போகுதுன்னு சொன்னிருந்தாங்க. ஸோ அங்கே வந்தோம். தண்ணி அவ்வளோ எதுவும் இல்லை, ஆனால் கொஞ்சம் பேர் அங்கே குளிச்சுட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டே ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ண தாராளமாக அமுதி ஃபாரஸ்ட் வரலாம். நாங்கள் ஒரு 3 இயர்ஸ் டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம். நாங்கள் 8 இயர்ஸ் முன்னாடி வந்தோம். அதோடு இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. நிறைய நரிகள்லாம் நிறைய இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் நிறைய பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் க்ளீனாக இருக்குது. முன்ன இருந்த மாதிரிலாம் இல்லை, இப்போ எல்லாம் க்ளீனாக இருக்குது. தாராளமாக நாங்கள் 3 ஃபேமிலியும் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இப்போ கிளம்புறோம் நாங்கள் ஆற்காடுக்கு. ஓகே காய்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சின்ன ட்ரிப்பு போனோன்னா அமதி செலக்ட் பண்ணிங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.